நம்ம கிரெடிட்டில் போடுறோம். அடுத்ததாக ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கவின் ஸ்டோர்ஸ். இப்போ நமக்கு கவின் ஸ்டோர்ஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம காசு வந்து வாங்கிட்டோம். அப்போது நம்ம கையில் என்ன இருக்குன்னா கேஷ் இருக்கும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கவின் ஸ்டோர்ஸ். ஏன்னா அவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதுங்காட்டி அவங்க கிரெடிட்டில் வராங்க. நமக்கு என்ன கிடச்சிக்குன்னா கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கவின் ஸ்டோர்ஸ். 7th paid 30,000 to Ravi Traders by check. நம்ம பே பண்ணியிருக்கிறோம் 30,000. யாருக்குன்னா ரவி ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். மூலிமா பண்ணியிருக்கோம்னா பேங்க் மூலிமா பண்ணியிருக்கோம். அப்போ யார் வந்து கேஷ் வந்து கிடச்சிருக்குன்னா ரவி ட்ரேடர்ஸ்க்கு தான் நம்ம கேஷ் வந்து பே பண்ணியிருக்கோம். யார் வந்து பெற்றிருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம டெபிட்டில் போடுவோம். இப்போ யார் வந்து கேஷ் வந்து கிடச்சிருக்குதுன்னா ரவி ட்ரேடர்ஸ்க்கு. அது வந்து இந்த 30,000 எது மூலமா கிடச்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா செக் மூலமாக. அப்போது ரவி ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஓகேவா? அடுத்தது 8 பேய்டு ஷாப் ரெண்ட் பை கேஷ். பெய்டுனாலே நம்ம பே பண்ணியிருப்போம். அப்போ நம்ம கேஷ் வந்து நம்ம கையை விட்டு வெளில போகுது. அது எதுக்காக போகுதுன்னா ரெண்ட்டுக்காக போகுது. அப்போது ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. ரிசீவ் கமிஷன் பை கேஷ். கமிஷன் ரிசீவ்னா நம்ம வந்து கேஷ் வந்து பெற்றிருக்கோம். அப்போது எதுக்காக பெற்றிருக்கோம்? கமிஷன் மூலமாக பெற்றிருக்கோம். அப்போ கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். அடுத்ததான் 10th withdraw cash from SBI bank for office use 15,000. இப்போ நம்ம பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறப்போ நமக்கு கேஷ் கிடைக்கும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா எஸ்பிஐ பேங்க்லேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ எஸ்பிஐ பேங்க் கிரெடிட்டில் போகிறோம். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட். 90 வந்து ஆன்சராக காமிக்கிறேன்.